டொயோட்டா ஷோரூமில் இருக்கும். ஃப்ரெண்டு ஒரு வெப்சைட்டில் பார்க்கணும் கார்ஸ். ஏன்னா இங்கே நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள். வந்து நெகோஷியேட்ஸ் கார் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வாரண்டி கண்டிப்பாக கேட்கும். சில இதெல்லாம் சீப்பாக இருக்கும். இவங்க ஷோரூம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டொயோட்டா ஷோரூமில் இருக்கும். ஃப்ரெண்டுக்கு வந்து கார் வாங்க வந்திருக்கோம். ஸோ அயர்லாண்டில் கார் வாங்குறது ஈஸி. எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் பார்க்கணும். கார் சோன், டன் டீல், அது மாதிரி நிறைய இருக்குது. அதில் பார்த்துட்டு ஆக்சுவலி நீங்கள் ஏஜென்ட்டை வாங்குங்க, அதாவது டீலர்கிட்ட வாங்குங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு காசு உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவன் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு மோட்டார் ஷோரூமே வச்சுருக்க மாட்டான். எங்கேயாவது வர சொல்லி உங்கள்கிட்ட காசு வாங்கிடுவாங்க. ஒரு 1000 யூரோ அந்த மாதிரி வாங்கிட்டு அது திரும்ப கிடைக்காது. அதனால் நீங்கள் டீலர்கிட்ட வாங்க. நாங்கள் இங்கே வந்தது டொயோட்டா டீலர். ஸோ இங்கேயே வந்து நிறைய கார் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா பிராண்டும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள். வந்து நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கம்மி பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் சில பேர் கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் வாரண்டி 1 இயர் வாரண்டி கேளுங்க. ஏன்னா செகண்ட்ஸ் கார் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வாரண்டி கண்டிப்பாக கேளுங்க. 1 இயர் மினிமம் தருவாங்க. அதை வாங்கிட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிங்கன்னா, தனியாக பண்ணிங்கன்னா இன்னும் சில இதெல்லாம் சீப்பாக இருக்கும். இவங்க ஷோரூம் வழியாக பண்ணிங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லோனும் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கார் இன்சூரன்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்தியன் லைசன்ஸ் வச்சு வாங்கினீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே உள்ள லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வாங்கினீங்கன்னா சீப்பாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ, பை.